Hi friends, welcome to Lavanya's Home Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தட்டு வடை. இந்த தட்டு வடையை நல்ல மொறுமொறுன்னு சூப்பரான டேஸ்ட்ல எப்படி பண்றதுதாங்க இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் 2 கப் அரிசி மாவு, 2 கப் அரிசி மாவு அளவுக்கு 1 கப் பொட்டுக்கடலையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 காய்ந்த மிளகாய், 10 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், பெருங்காயத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. முதல்ல அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப் அரிசி மாவை ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து கருக விட்டுறாமல் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்ல கொரகொரப்பு இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி சளிச்சு அந்த மாவு கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய், பூண்டு இது ரெண்டுத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மாவெல்லாம் நம்ம இப்போ சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது 2 கப் அரிசி மாவும் 1 கப்பு பொட்டுக்கடலை மாவும் நான் இப்போ சேர்த்துருக்கேன். இது கூடவே வறுத்து அரைச்சி பொடி பண்ண உளுந்து மாவையும் இதில் சேர்த்துருங்க. மிளகாய் பூண்டு அரைச்ச பேஸ்ட், இது கூடவே கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. ஜீரகம், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை இப்போ ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக இருக்க அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம இப்போ உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையிலே வச்சு இப்படி நல்லா அழுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கையாலேயே இந்த மாதிரி தட்டு வடையை கையிலே தட்டி கூட எடுத்து ரெடி பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழகான ஷேப்பில் வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிறேன். இந்த உருண்டையை எடுத்து இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கவருக்குள்ளே வச்சு கவர் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. மேலே ஒரு பாக்ஸ் வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் உங்களுக்கு ஒரே சைஸில் இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக உங்களுக்கு தட்டுவடை வந்துடும். ஒரு கம்பி வச்சு மேலே இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது பூரி மாதிரி உப்பி வராமல் நல்லா வெந்து வரும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்க மாதிரி இப்போ நம்ம எல்லா தட்டுவடைகளையும் தட்டி எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் தட்டு வடைகளை பொரிக்க ஆரம்பிக்கலாம். அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரிக்கணும். தட்டு வடைகள் இந்த மாதிரி மேலே வந்ததும் நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெயோட கொதி அடங்கினதும் நம்ம தட்டு வடையை எடுத்துடலாம். பாருங்கள், தட்டு வடை நல்லா செவந்து நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு வெந்து வந்திருக்கு. இப்போது இதே போல் நம்ம எல்லா தட்டு வடைகளையும் பொரித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா தட்டுவடைகளையும் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. தட்டுவடை எப்படி இருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள், நல்ல மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதாங்க, இன்றைக்கி நம்ம நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக எப்படி தட்டுவடை செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். நன்றி.